டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் கேரளா வந்து 3 மணி புக்கிங் ஜேஎன் ஏஜென்சிஸ். அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பு 81 89 87 02 42. உங்களுக்கு புக்கிங் தேவைப்பட்டால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோனு இல்லை வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆஃபர் எப்படின்னா 5 செட்டு போட்டால் ஒரு செட்டு ஃப்ரீ, அது ஏபிசி 4D. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேவா? இவங்களுக்கு வந்து 3 புக்கிங் டிஆர்லையும் கேஎல் 3 மணிக்கு புக்கிங்கும் இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இல்லை இவங்களோட நம்பர்ஸ், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் இங்கே இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டியர் 1 மணி 6 மணி 8 மணி நீங்கள் புக்கிங் எடுக்கும்போது இப்போ 6 மணினா நீங்கள் வந்து 5:45 கொஞ்சம் புக்கிங் போட்டுருங்க. 1 மணி அப்படின்னா நீங்கள் ஒரு 12:45 உங்களுடைய புக்கிங் நம்பர்ஸை அனுப்பிவிட்ருங்க. 8 மணியாக இருந்தாலும் 7:45 நைட்டு அது மாதிரி நீங்கள் அனுப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் அந்த 1 மணி அப்படிங்கும்போது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பிடுங்க. அதே மாதிரி கேரளாவாக இருந்தாலும் சரி 3 மணிக்கு அப்படிங்கும்போது நீங்கள் 2:45 உங்களுடைய புக்கிங்கை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் வின்னிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஜேஎம் ஏஜென்சிஸ் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நண்பர்களே. இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி அக்ஷயா 667 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இன்றைக்கி மிஷின் நம்பர் 1370, ரிசல்ட்டு 0210. மிஷின் நம்பர் கணக்குப்படி எடுத்தால் 1க்கு 0, 3 - 1 2, 7க்கு 1 பவர், 0க்கு 0 அப்படி சொல்லிட்டு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் 1:30 மணி ரிசல்ட்டு வந்து நம்ம தேடி பார்த்தோம். இந்த 1:30 மணி ரிசல்ட்டு 2 மணி 2:40 வரைக்கும் நம்மளுக்கு வரவே இல்லை நண்பர்களே. ஓகேவா? இந்த 273க்கு 1:30 மணிக்கு ரிசல்ட்டு 2க்கு 2, 7க்கு 1, 3க்கு 0 கணக்கு வருதுங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த மிஷின் நம்பர் படி கணக்கு வந்தாலுமே 1க்கு 0, 3க்கு 2, 7க்கு 1, 0க்கு 0. ஓகேவா? 1:30 மணி ரிசல்ட்டு 273. நான் காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் ஒரு நம்பர் நம்மளுடைய குரூப்பில் வந்து சொன்னார், 012 ஆர் 210 அது மாதிரி பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு கணிப்பில் சொல்லியிருக்காரு. நம்ம அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 210 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது கொஞ்சம் ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் இன்றைக்கி டபுள் சோரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வந்து 344, 899, 572 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஏபிசி சிங்கிளில் 344, 399, 874, 524, 544, 379, 844 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 94 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 94 அப்படிங்கிறது ஆல் போர்டில் மட்டும் நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? நம்ம கொடுத்த கேசிங்கில் அக்ஷயா 667 இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து நான் 1:30 மணிக்கு ஓப்பன் ஆகுமான்னு பார்த்துருந்தேன். ஓப்பன் ஆகலை. கடைசியில் பார்த்தா வெப்சைட் வந்து அப்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நாளைக்குரிய கணிப்புகளுக்கு வந்துடுவோம். சரிங்களா? நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். 26ஆம் தேதி நம்மளுக்கு வின்வின் நாளைக்கு என்ன வரப்போகுது, யார் ஆடப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வின்வின் எப்படி இதுக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்றேன். வின்வின் 784. ஓகேங்களா? நாளைக்கு 26ஆம் தேதி நாளைக்கு ஆட போகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்வினில் வந்து 5ஆம் தேதி 4506ன்னு ஒரு நாள் ரிசல்ட்டு, 12ஆம் தேதி 9773 டபுள்ஸில் ரிசல்ட்டு, 19ஆம் தேதி 3000 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத நெஞ்சுவலி கொடுத்த ரிசல்ட்டு இந்த 3000. ஓகேவா? சரி,
இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கணிப்பாக நம்மள்கிட்ட என்ன கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஆனாலும் இந்த கணிப்புகள் எல்லாமே ஒரு 60% வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாப்பிளை அப்டேட் பண்ணியிருக்காப்லையே அந்த வெப்சைட்டு 1:30 மணிக்கு என்ன ரிசல்ட் நாளைக்கு வருதுன்றதை பார்த்துட்டு தான் நான் ஓரளவுக்கு எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன். இதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கே ஒரு உதாரணத்துக்கு இப்போ வீடியோ நம்ம பார்க்குறோம். ஏபிசி ஒரு 6 செட்டு, 4Dயில் ஒரு 5 செட்டு, ஏபிஎஸ்சிபிசியில் 5 செட்டு எடுத்து வச்சுருவோம். ஒரு ஓரமாக வச்சு மூடிடுவோம். திடீர்னு பார்த்தா நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப முதல்லேருந்து கோலம் திரும்ப போட்டு தலையை பிச்சுட்டு இருப்போம். அதனால் இப்போ இருக்கிற விஷயங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி எப்போ வின்வின் அடித்தாங்க, எந்தெந்த தேதியில் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சாச்சு. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ டேரெக்டாக நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு இருக்கிற நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் 2:30 மணிக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணிப்புகள் எடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இண்டிவிஜுவலாக தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் குரூப்பில் ஒன்லி மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. என்னோடய நம்பருக்கு தனியாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? வின்வின் 784 நாளைக்கு. இன்றைக்கி 0210. ஓகேவா? 012 இப்படி ரேண்டமாக வந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வின்வினில் இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் வந்திருக்குது. நம்மளுக்கு காரோனியாவில் வரிசையாக வந்துருச்சு. வரிசையானா எப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் வரிசையாக அந்த பாருங்க 4 5. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 5. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 7. அடுத்தது இன்றைக்கி 2 1. அப்போ எல்லாமே இவங்க கொடுக்குறதெல்லாம் பக்கத்தில் ரேண்டமாக தான் செக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு கணிப்பு எடுத்ததில்ல. ஏ போல் 6 7 4, பி போல் 6 5 2, சி போல் 3 8 9, 663 758 429 சிங்கிள் டிஜிட் நீங்கள் விளாட்னாலும் விளாடுங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபிசி சிங்கிளில் 663 664 468 464 420 763 ஆல்போட பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 8 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேவா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் அந்த நிலைமைகள் தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ கொடுக்குற இந்த கணிப்பு இன்றைக்கி நைட்டு 12 மணியோட மறந்துடுங்க. ஓரளவுக்கு எழுதி வச்சுக்கிட்டிங்களா, எழுதி வச்சுங்க. ஓகேவா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு வீடியோவும் இதில் சேர்ந்து தான் வருது. ட்ரிக் வீடியோ என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேவா? இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு எடுத்து வச்சுருவோமா, அவன் என்ன பண்ணுவான், எல்லா வீடியோ கெஸ்ஸிங் நம்பரெல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் புதுசாக ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படிங்கிறதுனால இந்த கணிப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. நான் தப்பு சொல்லலை. அப்புறம் எதுக்குடா கெஸ்ஸிங் நம்பர் இப்பயே போடுறேன்னு சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை வச்சு ஓரளவுக்கு நான் இங்கே கணிச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 60% வெற்றி வாய்ப்புகளை தரும். நாளைக்கு 1:30 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் நாளையிலேருந்து வேணால் வீடியோ லைவும் கூட ஒன்று போடுறேன். உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைவ் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 200 பேர் லைவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் தினசரி 2:30 மணிக்கு நான் லைவ்லையும் மிஷின் நம்பர் வந்தோன்னே போடுறதுக்கு ரெடி. ஓகேவா? என்ன தகவல் இருக்கோ அதை உண்மையாக வெளிப்படையாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய வேலை. ஏ போர்டில் 2க்கு 6 2க்கு 7 2க்கு 4, பி போர்டில் 1க்கு 6 1க்கு 5 1க்கு 2, சி போர்டில் 0க்கு 3 0க்கு 8 0க்கு 9. ஒன்று ரிவர்ஸ் கீரு, இல்லை அதுக்கு ரிவர்ஸ் கீரு, இல்லை 0க்கு பவர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதில் நான் ஏபிசியில் முக்கியமான நம்பர் 6 செட்டாக கொடுக்குறது 663 664 468 464 420 763. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஏசிபிசியில் இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஒரு 9 செட்டு கொடுத்துடலாம். என்ன எப்படி வரணும் கணிப்பு அப்படின்னா, ஏபியில் இது தான், ஏசியில் இது தான், பிசியில் இது தான், அப்படி கொடுக்கணும் கணிப்பு. மொட்டையாக ஏபிஎஸ்சிபிசியில் சரி இங்கே பார்த்துங்க, பாஸ் ஆனது என்னமோ 64 பிசியில், ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன், பாஸ் ஆனது 64 பிசியில். ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்குது ஏபி ஏசி பிசி. இதில் எல்லாத்துலேயும் இந்த நம்பரை போடுங்கன்னா 700 எவன் கொடுக்குறது இந்த காசுக்கு? நான் சொல்கிற திரும்ப என்னென்னா, ஏபினா 66 46 42 76 முடிஞ்சு போச்சு. ஏசியா 63 64 48 44 40 73 முடிஞ்சிருச்சு. பிசியா 63 64 68 20 63 அப்படி தனியாக கொடுத்துறது தான்
உண்மையான கணிப்பு. புரியுதுங்களா? நம்ம மொட்டையாக இந்த இடத்துல ஏபிஎஸ்சிபிசி ஒரு 15 செட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா அதை கூட்டு கழித்து பாருங்கள், ஒரு 2000 வந்துடும். 2000 போட்டு அதில் 1000 வாங்குறதுக்கா? இந்த மாதிரி நிறைய யோசிக்கணும். யோசித்து தான் நம்ம வந்து இப்போ வந்து இறங்கி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு லிமிட்டடாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அது நானே கடவுள் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கும் இருக்கிற திறமையை நீங்கள் தாராளமாக வெளிக்கொண்டு வாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. இன்றைக்கி ஒரு நபர் சொன்னாங்க 210 பாக்ஸு சார்னு சொன்னாங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் கணிப்பு இன்றைக்கி கரெக்டாக உட்காந்துச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கூட. நீங்கள் கரெக்டாக நம்பர் எடுத்து கொடுத்தீங்க. நான் ஒரு மக்க மந்தாரம் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் கணிப்பு கரெக்டாக இன்றைக்கி இருந்துச்சு. அது ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாளைக்கு என்னுடைய கணிப்புகளில் இப்படி தான் இருக்குது. நாளைக்கு இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னா வெப்சைட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கா அப்படியா, இதை வச்சு தான் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கெஸ்ஸிங். அதனால் இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுக்கு மிஷின் நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் என்னோடய கணிப்புகளில் இது இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் எடுத்துக்கங்க. ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் லைவுக்கு ஒரு 200 பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த லைவ் அப்படிங்கிறத நான் போடுறதுக்கு ரெடி. ஏற்கனவே நம்ம டியர் வந்து 1 மணி 6 மணி 8 மணி நம்ம வந்து லைவ் கொடுத்துட்ருக்கோம். மென்மேலும் கொடுப்போம். தினசரி அது உங்களையும் வந்து போய் சேரும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியை வாங்கி தரணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுடைய மென்மேலும் ஆதரவு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட்டு உங்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்லிடலான்னு பார்த்தேன், சொல்லிட்டேன். கண்டிப்பாக வெற்றியை பெறுவோம். அது கூடிய சீக்கிரம் 4D வெற்றியாக இருக்கும். 4D நாளைக்கு தான் அந்த கணிப்புகள் எனக்கு வரும். இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு நான் இதை கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை ஓரளவுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு மறந்துடுங்க. நாளைக்கு காலையில் நான் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு நான் மிஷின் நம்பர் வந்தோன்னு கூட ஒரு சில நம்பர்ஸ் நான் கண்டிப்பாக மிஷின் நம்பர் வர்றதை பொறுத்து ஓரளவுக்கு எப்படி எல்லாம் உருட்டுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏபினா இது தான், ஏசினா இது தான், பிசினா இது தான் அப்படின்னு தனியாக பிரிச்சுடுவேன். இதை வந்து குழப்பிக்கவே கூடாது. ஏன்னா நிறைய நம்பர்கள் நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஆனால் ஏபி ஏசி பிசின்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 செட்டு கொடுத்துட்டா அவங்க சொல்கிறாங்க நான் வின்னிங் வாங்கிட்டேன்ட்டு. ஆனால் அதை நான் 64 கொடுத்ததை நான் ஏபியில் போடணுமா, ஏசியில் போடணுமா, பிசியில் போடணுமா, எனக்கு இது தானே பெரிய குழப்பமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதனால் ஏபினா இது தான், 3 செட்டா 3 செட்னா 3 செட்டு முடிஞ்சு போச்சு. பிசினா பிசி, அப்படி தான் கணிப்புகள் இருக்கணும். சும்மா கொடுத்துட்டு நான் வெற்றி வாங்கிட்டேன், பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கங்கிறது கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. வின்வின் 784 என்னோடய கணிப்புகள் இந்த மாதிரி நிலவரங்கள் இப்போதைக்கு இருக்குது. 0 to 1 1 2 0. இந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மலைங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஐ லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு கிடைக்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை நண்பர்களே. நம்ம எல்லாத்தையும் விட நம்ம ஒரு வித்தியாசமாக நம்மளுடைய அப்ரோச்சே இருக்கும். வெற்றி உங்களை தேடி வரும். கண்டிப்பாக அதுக்குரிய போராட்டம் நம்மள்கிட்ட இருக்குது. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் ஒரு மறக்க முடியாத நாளாகவும் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்குற நாளாகவும் கண்டிப்பாக அமையணும். இன்பமே சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நன்றி.